மாயக் கண்ணாடி. தன்னுடைய குறைகளை உணர்ந்து வெற்றி கொண்டவனின் விசித்திர கதை. அடர்ந்த பச்சை நிற காடுகளால் சூழப்பட்ட அமைதியான ஒரு கிராமத்தில் ரவி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் கனிவானவன், ஆர்வமுள்ளவன், புத்திசாலி. ஆனால் அவனிடம் ஒரே ஒரு பெரிய குறை இருந்தது. அவன் தன் தோல்விகளுக்கு எப்போதும் மற்றவர்களையே குறை சொல்லி பழகிவிட்டான். படிப்பில் மதிப்பெண் குறைந்தால் ஆசிரியர் ஒழுங்காக பாடம் நடத்தவில்லை என்பான். ஓட்டப்பந்தயத்தில் தோற்றால் தரை வழுக்கலாக இருந்தது என்பான். அந்த தவறு தன் பக்கம் இருக்கலாம் என்று ரவி ஒருபோதும் நினைத்ததில்லை. ஒரு நாள் மாலை முக்கியமான கிராம ஓட்டப்பந்தயத்தில் தோல்வியடைந்த கோபத்திலேயே உறங்கிவிட்டான். அப்போது ஒரு கனவு கண்டான். அந்த கனவில் ரவி காட்டிற்குள் அலைந்தான். ஒரு பாறையில் அமர்ந்து உரக்க பெருமூச்சு விட்டான். இந்த உலகம் எனக்கு மட்டும் ஏன் எப்போதும் அநியாயமாக இருக்கிறது? அப்பொழுது திடீரென ஒரு பெரிய மரத்தின் பின்னால் விசித்திரமான ஒரு மின்னும் ஒளியைக் கண்டான். ஆர்வத்துடன் அருகில் சென்றபோது அங்கே தனியாக நின்று கொண்டிருந்த ஒரு விசித்திரமான கண்ணாடியைக் கண்டான். அவன் அதை தொட்ட அடுத்த கணம் கண்ணாடி பளபளத்தது. ஒரு மெல்லிய குரல் ஒலித்தது. நான் உன் முகத்தை காட்ட மாட்டேன், உன் உண்மையை காட்டுவேன். ரவி திகைத்து பின்வாங்கினான். இருந்தாலும் அதை உற்று பார்க்காமல் அவனால் இருக்க முடியவில்லை. ஆனால் அவன் கண்டது அவன் பிம்பம் அல்ல. அவன் ஓட்டப்பந்தயத்தின் முந்தைய நாட்களில் பயிற்சிக்குச் செல்லாமல் தூங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டான். போட்டியின் போது தன் வேகத்தை முழுவதுமாக பயன்படுத்தாமல் எளிதில் சோர்வடைந்ததைக் கண்டான். தன்னை மேம்படுத்தாமல் மற்றவர்களை குறை சொல்லும் தன்மையை பார்த்தான். கண்ணாடி மெல்லிய குரலில் ரகசியம் பேசியது. நீ உலகத்தை குற்றம் சாட்டுகிறாய். ஆனால் குற்றம் உலகத்தின் மீது அல்ல, அது உன்மீதுதான் உள்ளது. நீ மட்டுமே குற்றத்திற்கு பொறுப்பாவாய். ரவியின் இதயம் நடுங்கியது. இவ்வளவு தெளிவாக உண்மையை உணர்வான் என்று அவன் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. திடீரென அந்த கண்ணாடி மெதுவாக ஒரு பிரகாசமான ஒளியாக மாறி காட்டில் மறைந்து போனது. ரவி மீண்டும் காட்டில் தனியாக நின்றான். ஆனால் அவன் பழைய ரவி அல்ல. அடுத்த நாள் முதல் ரவி மாறினான். அவன் தினமும் அதிகாலையில் எழுந்து ஓட்டப்பயிற்சி செய்தான். மற்றவர்களை குறை சொல்வதை நிறுத்திக் கொண்டான். தன் தவறான ஓடுமுறைகளை திருத்திக் கொண்டான். தன்னைப்போல் போராடிய மற்றவர்களுக்கு அவன் உதவத் தொடங்கினான். சில மாதங்கள் கடந்தன. ரவி மற்றொரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டான். இந்த முறை முதல் பரிசை வென்றான். உன்னை மாட்டியது எது ரவி என்று அவனது ஆசிரியர் கேட்டார். அவன் பதிலுக்குச் சிரித்தான். நான் இறுதியாக என் குறிக்கோள் என்ன என்று மட்டும் தெளிவாக பார்த்தேன் என்றான் ரவி. அவன் சொன்னதன் அர்த்தம் யாருக்கும் புரியவில்லை. ஆனால் அவன் கனவில் கண்ட அந்த கண்ணாடி உண்மையை அவனுக்கு காட்டி ஒரு வலிமையான செய்தியை அவனுக்கு உணர்த்தியிருந்தது என்பதை ரவி அறிந்திருந்தான். கதையின் நீதி: மற்றவர்களை குறை சொல்வது எளிது எனினும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்வதுதான் மிகவும் வலிமையானது. நீங்கள் உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் கணம் உங்களுடைய வாழ்க்கை மாறத் தொடங்குகிறது.